السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويل يومئذ للمكذبين. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: ألا وإن الآخرة قد ارتحلت مقبلا، ألا وإن الدنيا قد ارتحلت مدبرا، فكونوا من أبناء الآخرة ولا تكونوا من أبناء الدنيا، فإن اليوم عمل لا حساب، وغدا حساب ولا عمل. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், நாதாக்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் கொண்ட அருமையான மூமினீன்களே, அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையினால் இந்த ரமலானை அடைய பெற்ற நாம், இந்த ரமலான் நம்மிலே பல்வேறு மாற்றங்களை நம்மிலே ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் பிரதானமான மாற்றம் என்னவென்று சொன்னால், அப்னாஉத் துன்யா, துன்யாவினுடைய மக்களாக இருந்த நம்மை அப்னாஉல் ஆகிரா, மறுமையின் மக்களாக மாற்றியிருக்கிறது. அருமையான பெருமக்களே, இந்த ரமலான் பள்ளிவாசலுக்கே வராதவர்களை வர வைத்து விட்டது. இந்த ரமலான் திருக்குர்ஆனையே எடுக்காதவர்களை கையிலே எடுக்க வைத்து விட்டது. இந்த ரமலான் ஒரு நஃபிலான நோன்பை கூட வாழ்க்கையில் நோக்காதவர்களை 30 நோன்பை நோக்க வைத்து விட்டது. இதுவரைக்கும் தஸ்பீகே தொட்டு பார்க்காதவர்களை கூட தஸ்பீக் செய்ய வைத்து விட்டது. ஸலவாத்து ஓத வேண்டும் என்ற சிந்தனை இல்லாதவர்களை கூட ஸலவாத்து ஓத வைத்து விட்டது. தஹஜ்ஜுத் தொழுகை என்றால் அது என்னவென்று கேட்கும் நிலையில் இருக்கின்ற பலரையும் தஹஜ்ஜுத் தொழுக வைத்து விட்டது. எப்படியெல்லாம் இந்த ரமலான் நம்மை அறியாமலே நம்மை மாற்றிருக்கிறது பாருங்கள். அருமையான பெருமக்களே, அப்னாஉத் துன்யா, உலகத்தின் பிள்ளைகளாக இருந்தோம். விழித்தால் உலகம் சார்ந்த விஷயங்களிலே நம்முடைய சிந்தனை, நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய நடை உடை அனைத்தும் துனியாவாக மாறி போயிருந்த நம்மை இந்த ரமலான் எங்கு கொண்டு வந்து விட்டது தெரியுமா? விழித்தால் குர்ஆனை ஓதுவது, விழித்தால் குர்ஆனை ஓதுவது, வாய்ப்பிருந்தால் உபரியான வணக்கங்கள் செய்வது, துஆக்கள் செய்வது, தஸ்பீஹாத்துகள் செய்வது, இறை மறையை கிடைக்கும் நேரமெல்லாம் ஓதிக்கொண்டிருப்பது எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட்டது. அருமையான பெருமக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை 2 விதமாக பிரிப்பார்கள். ஒருவர் அப்னாஉத் துன்யா, மற்றொருவர் அப்னாஉல் ஆகிரா. கண்மணி நாயகம் சொல்லுவார்கள்: அலா வ இன்னல் ஆகிரத இர்தஹலத் முகபிலா. மறு உலக வாழ்வு இருக்கின்றதே, மறு உலகம் இருக்கின்றதே, அது நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. அலா வ இன்ன துன்யா இர்தஹலத் முதுபிரா. நாம் வாழுகின்ற இந்த உலக வாழ்க்கை நம்மை விட்டு விலகி சென்று கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடங்களும், ஒவ்வொரு வினாடியும் கழிய செல்ல செல்ல நாம் ஆகிரத்தை நோக்கி நாம் முன்னேறி கொண்டு இந்த துனியாவை விட்டும் நாம் விலகி கொண்டு இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்:
உங்களை விட்டு விலகி பிரிந்து போகக்கூடிய துன்யாவின் மக்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள். எப்போது பற்றியும் எனக்கு என்னுடைய உலக வாழ்க்கை பற்றிய சிந்தனை, என்னுடைய காசு, என்னுடைய பணம், என்னுடைய சொத்து, என்னுடைய சுகம், என்னுடைய நிறுவனம், நான் வைத்திருக்கின்ற கடை, இது குறித்தே ஒருவர் யோசிப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்படி ஆகிவிடாதீர்கள். என்னத்தான் யோசித்தாலும் சரி, இந்த துன்யா நம்மை விட்டு பிரியத்தான் போகிறது. ஃபகூனு மின் அப்னாஇத் துன்யா துன்யா ஃபகூனு மின் அப்னாஇல் ஆஹிரா, மறுமையின் மக்களாக ஆகிவிடுங்கள். வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா, துன்யாவுடைய மக்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். பெருமானார் சொல்கிறார்கள். அடுத்து சொல்லுவார்கள், அலா வைன்னல் யௌம அமலுன் வலா ஹிசாப், இன்று நம்மால் அமல் செய்ய முடியும், ஆனால் கேள்வி கணக்கு இல்லை. வகதன் ஹிசாபுன் வலா அமல், நாளை மறுமையிலே நம்முடைய வாழ்க்கை நிறைவு செய்து விட்டார். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க ஒரு ஹதீஸ்ல, மன் மாத்த யார் மௌத்தாகி வருகிறானோ காமத்து கியாமத்து, அவனுடைய கியாமத்து ஆரம்பிச்சிருச்சு. கியாமத்து வரணும்னு சொன்னா இந்த உலகம்லாம் அழிஞ்சு போன பிறகு வரும்னு நினைக்காதீங்க. நான் மரணித்தால் அடுத்த வினாடி எனக்கான கியாமத்து தொடங்கி விட்டது. அப்ப நம்ம எவ்வளவு மறு உலகத்திற்கு நெருக்கமாக இருக்கின்றோம், அதற்காக நாம் என்ன செய்தோம், அதற்கான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோமா, அதற்கான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சிந்தித்தோமா? ஆனால் ரமலான் நம்மை அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ அபுனாவுல் ஆஹிராவாக மாற்றிவிட்டது. அருமையான பெருமக்களே, அபுனாவுல் ஆஹிரா, மறுமையின் மைந்தர்கள் எப்படி தெரியுமா இருப்பார்கள்? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்களே. ஒரு முறை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து வீதியிலே நடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போது லக்கிய ரஜுலன், பெருமானார் ஒரு மனிதரை சந்திக்கிறார்கள். யுகாலு லஹு ஹாரிஸா, அவருக்கு பெயர் ஹாரிஸா என்று. ரசூலுல்லாஹ் கேட்கின்றார்கள், கைஃப அஸ்பஹ்த யா ஹாரிஸா. சலாம் கூறின பிறகு ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க, கைஃப அஸ்பஹ்த யா ஹாரிஸா, ஹாரிஸாவே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அந்த சஹாபி அவர்கள் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அறிவாளி. கேள்வி கேட்பவர் யார் என்று பார்க்கிறார், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்கின்ற கேள்வி என்ன? கைஃப அஸ்பஹத, நீ எப்படி இருக்கிறாய்? இந்த கேள்வியை நம்மள்கிட்ட கேட்டிருந்தா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? நான் நல்லா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன். ஒன்று இப்படி வரும், ரொம்ப கஷ்டப்படுறேன், கவலைப்படுறேன், இந்த வியாதியில நான் அடிபட்டு இருக்கிறேன், துவா செய்யுங்க, அல்லது இப்படி வரும், ஒன்று அப்படி அல்லது இப்படி. ஹாரிஸா அவர்கள் இந்த கேள்விக்கான யதார்த்தத்தை உணர்ந்து விட்டார்கள். ஒரு நபி நீ திண்டியா உண்டியான்னு கேட்க மாட்டார். ஒரு நபி நீ என்ன சம்பாதிச்ச, அது அவருக்கு தேவையே இல்லை. ஒரு நபி உன் உடம்புல என்ன வியாதி இருக்கு அது குறித்து கேட்கவும் மாட்டார், கேட்க வேண்டிய தேவையும் ஒரு நபிக்கு இல்லை. கேள்விக்கான யதார்த்தத்தை புரிந்து கொண்ட ஹாரிஸா பதில் சொல்கிறார், அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கா, நாயகமே நான் உண்மையான மூமினாகிவிட்டேன் என்று சொல்கிறார். உண்மையான மூமின். அப்போ ஈமானு ரெண்டு வகை இருக்குங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஈமானு ரெண்டு வகை இருக்கு, ஈமானே ஹகீகி, ஈமானே ரஸ்மி. யதார்த்த ஈமான் அது ஹாரிஸா சொல்லுவார், அதை நாம் பார்க்க இருக்கிறோம். ஈமானே ரஸ்மின்னு ஒன்று இருக்கிறது, சடங்கு சம்பிரதாயம். ஒரு நேரம் வரும்போது அந்த சடங்கை செய்வது, அந்த சம்பிரதாயத்தை செய்வது, அந்த நேரம் முடிந்து விட்டால் கண்டும் காணாதது போல வாழ்ந்து கொள்வது. இப்ப சில பேர்கிட்ட இன்னும் அந்த ஈமானே ரஸ்மி தான் இருக்கு. ரமலான் வந்துச்சு, தொழுதாங்க, கியாமுல் தொழுதாங்க, தராவிஹ் தொழுதாங்க, இஃப்தார் செய்யும் போது துவா கேட்டாங்க, தஹஜ்ஜுல அழுது துவா கேட்டாங்க, எல்லாம் கேட்டாங்க. ரமலான் போனது, ரஹ்மானை மறந்து போய்விட்டார். அதான் ஈமானே ரஸ்மி. ஒரு வெள்ளிக்கிழமை வந்தா ஒரு மாற்றம்,
ஒரு லைலத்துல் கத்ர் வந்தா ஒரு அசைவு, ஒரு பராத்துடைய இரவு வந்தா ஒரு சின்ன மாற்றம், ஒரு மேராஜுடைய இரவு வந்தால் ஒரு இறை நினைவு. அருமையான பெருமக்களே, இதுதான் ஈமானே ரஸ்மி என்று சொல்லுவார்கள். ஹாரிசா சொல்கிறார், அஸ்பஹ்து மூமினன் ஹக்கா, நாயகமே நான் உண்மையான மூமினாக ஆகிவிட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பதிலை கேட்டுவிட்டு அடுத்து கேட்கின்றார்கள், இன்னலி குல்லி ஈமானின் ஹகீகா. ஹாரிசா, நீ உண்மையான மூமின்னு சொல்ற, ஆனா உண்மையான ஈமானுக்கு என்று சில யதார்த்த நிலைகள் இருக்கிறது, அது உன்னிடம் இருக்கிறதா என்கிறார்கள். ஹாரிசா தொடர்ந்து பேசுகிறார், ஃபமா ஹகீகத்து ஈமானிக்க, உன்னுடைய ஈமானினுடைய யதார்த்த நிலையை பற்றி உன்னால் சொல்ல இயலுமா? ரசூலுல்லாஹ் கேட்கின்றார்கள். அருமையான பெருமக்களே, ஒரு நபிக்கு எதுல கவலை இருக்கு பாருங்க. ஒரு நபி நம்ம சாப்பிடாம போறதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஒரு நபி நம்முடைய சொத்து சுகம் இழப்பதை குறித்து அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஒரு நபி நம்முடைய வசதி வாய்ப்புகள் கூடுவதை கண்டு சந்தோஷப்பட மாட்டார்கள், அது இல்லாமல் போவதை கண்டு அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஒரு நபிக்கான கவலை நம்முடைய ஈமானின் மீது இருக்கும், நம்முடைய ஈமானிய வாழ்வின் மீது இருக்கும். கேட்கின்றார்கள், யா ஹாரிசா ஃபமா ஹகீகத்து ஈமானிக், உன்னுடைய ஈமானினுடைய யதார்த்த நிலையை பற்றி நீ சொல்லுவாயா? அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் அரஃப்து நஃப்ஸி அனி துன்யா, நான் உலக வாழ்க்கையை விட்டு என்னை நான் விடுவித்துக் கொண்டேன் நாயகமே. என்னுடைய சிந்தனை, என்னுடைய பேச்சு, என்னுடைய சொல், செயல்பாடுகள் அனைத்தும் நான் துனியாவை சார்ந்ததாக ஆக்கி கொள்ள வேண்டிய நாயகமே. நான் என்னை விலக்கி கொண்டு விட்டேன். இந்த துனியா எப்படி இதை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் பயிற்றுவித்தீர்களோ அப்படி நான் பார்க்க ஆரம்பித்து விட்டேன். அடுத்து சொல்கிறார், நாயகமே, என்னுடைய ஒவ்வொரு பொழுது எப்படி தெரியுமா போகிறது? நான் பகலெல்லாம் நோன்பு நோக்கிறேன், இரவெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறேன். இப்ப இந்த கியாமுல்ல லைல் தஹஜ்ஜுத் ரமதான், இந்த ரமதான் முடியட்டுமே, அதுக்கு பிறகு அந்த தஹஜ்ஜுத் இருக்குமா நம்ம வாழ்க்கையில? நம்ம அபுனாவு துனியாவா அபுனாவுல் ஆஹிராவாங்கிறது மதரசாவுல பெருநா தொழுகை முடிச்சு அன்னைக்கு லொஹர் தொழுகையில நம்மளை யாருன்னு காமிச்சோம். நான் மறுமையின் மைந்தனா இல்லது துன்யாவின் மைந்தனா? மதரசா கிரவுண்ட்ல பெருநா தொழுத பிறகு இந்த பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய லொஹர் பாங்கு இக்காமத்து நம்மை யார் என்று அடையாளம் காட்டிவிடும். அருமையான பெருமக்களே, ஹாரிசா சொல்கிறார், நான் இரவெல்லாம் வணங்குகிறேன் நாயகமே. அதான் நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ரமதான் என்று சொன்னா அது ஒரு மாசம் பட்ஜெட் கிடையாது. ஒரு மாசத்துல அப்படியே பக்தி பரவசமா அப்படியே மார்க்கமா அல்லாஹ் ரசூல் அப்படியே தஸ்பீஹ் ஸலவாத்து குர்ஆன்னு இருந்துட்டு ரமதான் முடிஞ்ச பிறகு அப்படியே பழைய நிலைக்கே நம்ம மாறிக்கிறது. இதுக்கு 1000 ரமதான் வந்தாலும் நமக்கு 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. ரமதான் என்பது ரமலானுக்கு பிறகு நம்ம எப்படி இருக்க போறோங்கிறத இந்த ரமலான் நமக்கு சொல்லணும். இந்த ரமலான் என் வாழ்க்கையை, என்னுடைய ஆகிரத்துடைய நிலையை, எனக்கு அல்லாஹுடைய திரு சன்னிதானத்திலே என்னை இப்படி மாற்றி என்னை இப்படி நெருக்கமாக ஆக்கிவிட்டது. அப்படி இந்த ரமலான் நம்மை செய்து விட்டால் உண்மையில் நாம் ரமலானை பயன்படுத்தி கொண்டோம். இந்த ரமலான் நம்ம இடத்திலே அல்லாஹ் இடத்திலே அங்கீகரிக்கப்பட்டது என்ற அர்த்தம். ஹரிசா அடுத்து பேசுகிறார், கண்ணீபி அரிசி ரப்பி பாரிசா, யார சூழல்லா, நான் ஒவ்வொரு நாளையும் எப்படி கழிக்கிறேன் தெரியுமா? இறைவனுடைய அரியாசனமாகிய அந்த அரிசுக்கு கீழே நான் இருப்பதை போல உணர்கிறேன். அடுத்து சொல்கிறார், கண்ணி பிஅஹ்லில் ஜன்னதி ஃபில் ஜன்னதி யதனஅமூன ஃபீஹா, நாயகமே, நான் சுவனவாசிகளை பார்ப்பதை போல இருக்கிறது, அவர்கள் இந்த சுவனத்தை அனுபவிப்பதை நான் பார்ப்பதை போல இருக்குங்கிற. அடுத்து சொல்கிறார், கஅன்னி பிஅஹ்லின் நாரி ஃபின் நாரி யுஅஸபூன், நரகவாதிகள் நரகத்தில் தண்டிக்கப்படுவதை நான் பார்ப்பதை போல இருக்கிறது நாயகமே, என்னுடைய ஒவ்வொரு பொழுதும் அப்படித்தான் செல்கிறது.
ஆனா அவரு சரியான வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. நான் சொர்க்கத்தை பார்க்கிறேன் என்று சொல்லல, நரகத்தை பார்க்கிறேன் என்று சொல்லல. பார்ப்பதை போல ஒரு மனுஷன் சொர்க்கத்தை பார்த்துட்டா எப்படி வாழ்வான்? ஒரு மனுஷன் ஒரு கற்பனையா பண்ணுங்களேன், அல்லாஹ் நம்மளைய கொண்டு போய் சொர்க்கத்தை காட்டிட்டு இங்க கொண்டு விட்டான்னா நாம அனுபவிக்கிற சுகம்லாம் இதெல்லாம் ஒரு சுகமா அப்படி தூக்கி போட்டு வந்துடுவீங்க. நம்முடைய காரு பெருசா தெரியாது, நம்முடைய வீடு பங்களா பெருசா தெரியாது, நாம படுக்கிற மெத்த ஏசி கீசி, நாம சாப்பிட்ற உணவு கிணவு, இதுக்காக நம்ம அப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தோம், அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான் தெரியுமா நமக்கு அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒடியாந்துருவோம். நரகத்தை மட்டும் அல்லாஹ் இப்படி காட்டிட்டு கொண்டு இங்க விட்டான்னு வச்சுங்களேன், யாரும் எந்த தப்பும் செய்ய மாட்டான், யாரும் பொய் பேச மாட்டான், ஏமாத்த மாட்டான், திருட மாட்டான், அபகரிக்க மாட்டான், ஒரு ஆளை அமுக்கணும்னு நினைக்க மாட்டான், வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான், பொய் பேச மாட்டான், புரட்டு இருக்காது, யார்ட்டையும் மல்லுக்கு வம்பு தும்புக்கு போக மாட்டான், அப்படியே அவுளியாவா மாறிடுவான் நரகத்தை பார்த்துட்டு வந்தான். ஆனா நபிக்கு மட்டும்தான் இங்கிருந்து சொர்க்கத்தை பார்க்கக்கூடிய திறன் இருக்கிறது. ஒரு நபிக்கு நரகத்தை பார்க்கக்கூடிய திறன் இருக்கிறது. ரசூல்லா சொன்னாங்க, ஒரு கிரகண தொழுகை தொழுது கொண்டிருக்கும் போது ரசூல்லா சொன்னாங்க, நான் ரஐத்துல் ஜன்னா, நான் சொர்க்கத்தை நான் பார்த்தேன், அதிலே ஒரு திராட்சை கோப்பை பிடுங்கி உங்களுக்கு கொடுக்கலாம் என்று நினைத்தேன், அப்படி கொடுத்திருந்தால் நீங்கள் கியாமத் வரைக்கும் அதை சாப்பிட்டு கொண்டிருப்பீர்கள், அது தீர்ந்து போகாது. நான் நரகத்தை பார்த்தேன், என் கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் காட்டினான், அது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருக்கிறது என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, ஹாரிஸா சொல்கிறார், சுவனவாசிகளை நான் பார்ப்பதை போல இருக்கிறது, நரகவாசிகளை பார்ப்பதை போல இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி நேரடியா பார்த்தா ஒருத்தவன் எப்படி வாழ்வானோ அப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒருவன் நரகத்தை நேரடியாக பார்த்து விட்டால் அவனுடைய சொல், செயல், அங்க அசைவுகள், சிந்தனை, குணாதிசயங்கள் எப்படி மாறிவிடுமோ அப்படி மாறி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறேன் என்கிறார்கள் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸபுத. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹாரிஸா நீங்கள் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறீர்கள். ஏன்னா ஒரு நபிட்ட கப்சா விட முடியாது, ஒரு நபிட்ட அடிச்சு விட முடியாது. ஒரு நபி கண்டுபிடிச்சிட, ப்ராடு பயடா என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான், இங்க வேணா நம்ம யாரையும் ஏமாத்திடலாம், ஏதாவது ஒண்ணு சொல்லிடலாம். ஆனா ஒரு நபிட்ட போய் பொய் சொன்னா குறவலை பிடிச்சிருவாங்க. ரசூலுல்லாஹ் ஹாரிஸாவை பார்த்து சொன்னார்கள், அஸபுத ஹாரிஸா, நீங்கள் சரியாக செய்கிறீர்கள், உங்களுடைய நிலை சரியானது, உங்கள் பேசியதில் வாய்மை நேர்மை இருக்கிறது. ஹாரிஸா, முஃமினுன் அன்த முஃமினுன், நீங்கள் யார் தெரியுமா, நீங்கள் எப்படிப்பட்ட மூமின் தெரியுமா, நவ்வரல்லாஹு கல்பா, உங்களின் இதயத்தை அல்லாஹ் பிரகாசமாக்கி விட்டானே, அப்படிப்பட்ட மூமினாக இருக்கிறீர்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி. இப்படி நம்மை மாத்துறதுக்கு தான் இந்த ரமதான் வந்திருக்கிறது. ஓதுனாங்க, வல் முர்சலாத்துல வயலு யௌமைதின் லில் முகத்திபீன் 10 தடவை அல்லாஹ் சொல்றான். முத்தஃபிஃபீன் அல்லாஹ் ஒரு தடவை 11 தடவை இன்னைக்கு அந்த வார்த்தை ஓதப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம்? ஆகிரத்தை பொய்ப்படுத்தக்கூடியவர்களுக்கு நாசம். உடனே நீங்க கேட்கலாம், நான் ஆகிரத்தை கொண்டு ஈமான் கொண்டிருக்கேன், எனக்கு அந்த நாசம் இல்லை நினைக்கலாம். பொய்ப்படுத்துறது 2 வகை இருக்கு, இல்லைன்னு சொல்றது 1. ஆனா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தது போல வாழாம இருக்கிறதும் செயல் ரீதியாக அதை பொய்ப்படுத்துவதுதான். தக்கதீபு 2 வகை இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, நம்மை அபுனாவுல் ஆஹிராவாக மாற்றத்தான் இந்த ரமதான் வந்திருக்கிறது. ஏதோ ஒரு மாசம் நம்மளை மாற்றி விட்டது, அது ஏனைய 11 மாதங்களிலும் தொடர வேண்டும். அல்லாஹ் நற்கிருபை செய்வானாக. நான் வைத்த நோன்புகளை, ரமதான் போனது, ஃபரலான நோன்பு முடிந்தது, ஆனால் நஃபிலான நோன்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, அதை நாம் தொடர வேண்டும். ரமதான் போனது, அதோட கியாமுல் லைல் போய்விடவில்லை, ஒவ்வொரு நாளும் இரவு கியாமுல் லைல் இருக்கிறது, தஹஜ்ஜுத் இருக்கிறது. அல்லாஹ் முதல் வானத்திலே வருகிறான், லைலத்துல் கத்ரிலே வருவதை போல ஒவ்வொரு நாளும் இரவும் அல்லாஹ் நம்ம இடத்திலே பேசுகின்றான். நாம் தான் அதை கேட்காமல் உறங்கி கொண்டிருக்கிறோம். இணையத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானை போலவே ஏனைய எஞ்சிய காலங்களிலேயும்
நம்ம அபுனாவுல் ஆஹிரா மறுமையின் மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஹாரிசாவை போன்று ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற ஒரு ஈமானிய வெளிச்சத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.